நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு இந்தியா முழுக்கவே வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதுதான் இந்த ஏர் இந்தியா விமானம் எப்படி தான் கிராஷ் ஆச்சு, அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கைப்பற்றினாங்களே அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது. சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூன் 12 சரியா இந்த ஒரு நாள் தான் போன மாசத்துல வந்துட்டு இந்த ஏர் இந்தியா கிராஷ் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சது. பட் இன்னைக்கு நம்ம ஜூலை 12 இருக்கும். ஸோ ஜூலை 12க்கு சரியா ஒரு மாசம் கழிச்சு இந்த பிளாக் பாக்ஸோட ரிப்போர்ட் அஃபிஷியலா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஏர் இந்தியா கிராஷ்ல கிட்டத்தட்ட 260 பேர் இறந்ததுக்கான ஒரே ரீசன் ஒரு பட்டன் தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அந்த ஒரு பட்டனை அந்த 2 பைலட்டுமே ஆன் பண்ணதை மறந்ததுனால இன்னைக்கு 260 பேரோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு அப்படின்றது கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்குமே அந்த ஒரு ஷாக்கிங் தான். வேற ஏதாச்சும் ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைன்னா இன்ஜின் ஃபெயிலியரோ அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் நம்ம. பட் அப்படி இருந்தால் கூட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். பட் இந்த ஒரு ரிப்போர்ட்ல அந்த பிளாக் பாக்ஸ் மூலியமா வந்த இந்த ஒரு ரிப்போர்ட்ல ஒரே ஒரு பட்டனை அந்த 2 பைலட் வந்துட்டு ஆன் பண்ணாம விட்டதுனால தான் இன்னைக்கு 260 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னா இது யாரால அக்செப்ட் பண்ண முடியும்? அப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பைலட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா, இல்ல இந்த ஏர் இந்தியா இதுக்கான ஒரு பொறுப்பா, இல்ல இந்த ஃபிளைட்டை உருவாக்குன போயிங் இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணமா அப்படின்றது பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இதுல 3 பேரோட தப்புமே இருக்கு. இந்த 3 பேர் செஞ்ச தப்புனால தான் இன்னைக்கு 260 பேரோட வாழ்க்கை நிறைய குடும்பங்கள் இழந்திருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி என்ன அந்த ஒரு பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்றது பார்க்கும்போது ஃப்ளைட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பட்டனா? ஆமாங்க, ஃப்ளைட்டுக்கு அந்த பட்டன் ஆன் பண்ணாதான் பறக்குமே. அந்த பட்டனை மறந்துட்டாங்க. அந்த ஒரு பட்டனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த ஏர் ஃப்ளைட் அப்படின்றது ஏர் இந்தியா கிராஷோட அந்த பட்டன் எங்கே இருக்கும், அது என்ன தேவைக்கான பயன்படுத்துகிற ஒரு பட்டன் ஏரோப்ளைனில், அது எப்படி ஆன் பண்ணுறதுக்கு மறந்துருந்தாங்க, அதே நேரத்தில் இந்த ஒரு சம்பவத்துக்கு யார் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எல்லா டீட்டெயிலும் வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல உண்மையான சில விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம மொழியான இருக்க தமிழில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஒரு ஏர் கிராஷ் சரியா போன மாசம் 12ஆம் தேதி நடந்தது. அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல விழுந்து இந்த ஒரு கிராஷ்ல கிட்டத்தட்ட 240 பேர் ஃபிளைட்ல இருந்தவங்க இறந்தாங்க. அந்த பில்டிங்ல போய் அந்த ஃபிளைட் விழுகும்போது அந்த ஒரு ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20 பேர் இறந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கிராஷ்ல 260 பேர் இறந்திருக்காங்க. இந்த 260 பேர் இறந்ததுக்கான இந்த ஒரு காரணம் இந்த ஃபிளைட் விழுந்தது. பட் இந்த ஃபிளைட் விழுந்ததுக்கான ஒரு உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பட்டன் தான். இன்னைக்கு இந்த பிளாக் பாக்ஸை வந்துட்டு அந்த ஃபிளைட் விழுந்த சில மணி நேரத்திலே பிளாக் பாக்ஸை எடுத்துட்டாங்க. பிளாக் பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாசமா இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து சில ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிளாக் பாக்ஸ் எடுக்கும்போது பயங்கரமா டேமேஜ் ஆகி இருந்தது. ஸோ இதனாலேயே அந்த கிட்டத்தட்ட ஒரு மாசம் அப்படின்றதுக்கான ஒரு கால அவகாசம் எடுத்ததுனால இன்னைக்கு, அதாவது சரியா நேத்திக்கு வந்துட்டு ஜூலை 12ஆம் தேதி இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற 2 விஷயங்களை வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்த வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் யாரு அப்படின்றப்போ இந்த 2 பைலட்ஸ் வந்துட்டு என்ன பேசிக்கிட்டாங்க அந்த கடைசி மொமெண்ட்ல, இவங்க 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் ஓடிச்சுன்றது முதல் ரெக்கார்டு, அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஒரு ஃபிளைட்ல என்ன பிரச்சனைனால இந்த ஒரு ஃபிளைட் வந்துட்டு கீழே விழுந்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்றதையும் ஒரு ரிப்போர்ட்ல தெரிய வந்தது. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் அப்படின்றது பார்க்கும்போது சரியா பார்த்தீங்கன்னா AAIB, இவங்க வந்துட்டு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் ஏதாச்சும் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி விழுந்தது, என்ன விஷயத்துக்காக விழுந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை மக்கள் கிட்ட கொடுக்கறது தான் இந்த AAIB அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம். இந்த ஒரு டீம் தான் இந்த ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற ஃபிளைட் வந்து எப்படி ஆக்சிடென்ட்டுக்குள்ளாச்சு அப்படின்றது ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த ஃபிளைட்ல ஒரே ஒரு பட்டன் ஆன் பண்ணாம இருந்ததுனால தான் இன்னைக்கு 260 பேர் இறந்ததுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிடுச்சு அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படி என்ன அந்த ஒரு பட்டன்ல இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பட்டனை கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பட்டன் தான். அதுவுமே ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது கண்டிப்பா அந்த பட்டன் ஆன்ல இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. பட் அந்த நேரத்தில் இந்த 2 பைலட்டுமே இந்த பட்டனை கவனிக்கவே இல்லை, இது ஆஃப்ல இருக்கிறதுன்றது விஷயத்தை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன கோவமாவது வந்திருக்கும். பட் எனக்குமே அந்த ஒரு கோவம் இருந்தது. என்னடா ஒரு பட்டனை கூட கவனிக்க மாட்டாங்களா இந்த 2 பைலட் அப்படின்னு சொல்லி. பட் இந்த பட்டன்ல என்ன விஷயங்கள் அப்படி பொருந்திருக்கும், எதுக்காக இது இவ்வளவு முக்கியமான ஒரு பட்டன் அப்படின்றப்ப பார்க்கும்போது, ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு கட் ஆஃப் மோடுன்னு எழுதிருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு ரன் மோடுன்னு இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆன் ஆஃப் அப்படி பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பட்டன் வந்துட்டு 2 பைலட் உட்கார்ற இடத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமான பட்டன்ன்றதுனால தான் 2 பைலட் உட்கார்ற இடத்துல அந்த ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் இதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒரு பட்டன் எதுக்காக செயல்படுத்துறது
அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல இந்த ரன் மோட் அப்படின்றது மாற்றும் போது இந்த ஒரு பட்டன் என்ன வேலைகள் ஃப்ளைட்டில் செய்யும் அப்படின்றப்போ இந்த டீசல் டேங்க் இருக்கு இல்லையா ஃப்ளைட்டில், அந்த டீசல் டேங்க்லேருந்து இன்ஜினுக்கு வந்துட்டு பெட்ரோல் போகிற அந்த ஃப்ளோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் ரன் மோடில் இருக்கும்போது பெட்ரோல் டீசல் டேங்க்லேருந்து அந்த டீசல் வந்துட்டு டைரெக்டாக இன்ஜினுக்கு சீராக வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இதனால் வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஸ்பீடாக ரன் ஆகி ஃப்ளைட் வந்துட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு ரன் மோட் அப்படின்றது எப்பவுமே டேக் ஆஃப் ஆகும்போது இந்த பட்டன் ரன் மோட்ல இருக்கணும். இதுவே அந்த பட்டனை நம்ம கட் ஆஃப் மோட்ல மாத்துறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் ஃப்ளைட்ல எப்படி நடக்கும்னா, இந்த டீசல் டேங்க்ல இருந்து இந்த இன்ஜினுக்கு போகிற அந்த டீசல் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ அப்படியே கட் ஆஃப் ஆயிடும். ஸோ வந்து டீசல் டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு அந்த டீசல் போகிறது அப்படியே வந்துட்டு டோட்டலா கட் பண்ணிடும். ஸோ இதனால தான் அது கட் ஆஃப் மோட் அப்படின்றது சொல்றாங்க. இந்த கட் ஆஃப் மோட் எப்போ வந்துட்டு ஒரு பைலட் ஃப்ளைட்ல வந்துட்டு ஆன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட் தர இறங்கி பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா இதோட இந்த ஃப்ளைட் வந்து அடுத்த ட்ரிப்ல தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதனால ஏகப்பட்ட கேப் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்ஜின் ஆஃப் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் மோடையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கட் ஆஃப் மோட் ஆஃப் பண்ணும்போது டோட்டலா வந்துட்டு டீசல் டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு போகிற இந்த ஒரு டீசல் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்துட்டு டோட்டலா கட் ஆஃப் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா அப்போதான் இந்த ஃப்ளைட் வந்துட்டு ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த ஒரு ஃப்ளைட் ஏர் இந்தியா ஃப்ளைட் அந்த டேக் ஆஃப் எடுக்கும்போது இந்த ஒரு பட்டன் வந்துட்டு ரன் மோட்ல இருக்கணும், அதுதானே சரி. ஆனால் அந்த டைமில் இந்த பட்டன் கட் ஆஃப் மோட்ல இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் சோழியே முடிஞ்சது. டிபார்ச்சர் ஆகும்போது எப்பயுமே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த டைமில் ரன் மோட்ல இருக்க வேண்டிய பட்டன் கட் ஆஃப் மோட்ல இருந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் விழுந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ இப்போ இது கட் ஆஃப் மோட்ல இருக்கும்போது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த டேக் ஆஃப் ஆகிற ஸ்பீட் எவ்வளோனா 333 km/h. இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டும் அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு டேக் ஆஃபும் ஆகியிருக்கு, சரியான ஒரு ஸ்பீடில் தான் டேக் ஆஃப் ஆகியிருக்கு. ஆனால் அந்த பட்டன் கட் ஆஃப்ல இருக்கிறதுனால அந்த டீசல் போகிற வழி, இன்ஜினுக்கு போகிற அந்த டீசலோட பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் வந்துட்டு இந்த கட் ஆஃப் மோட்ல இந்த பட்டன் இருக்கிறதுனால அந்த டீசல் போகிற வழி கட் ஆயிடுச்சு. ஸோ இதனால பிளாக் ஆனதுனால டீசல் இன்ஜினுக்கு போக வேண்டிய ப்ராப்பரான அந்த டீசல் வந்துட்டு போகாமல் இருந்ததுனால இன்ஜின் ரன் ஆகலை. இன்ஜின் ரன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃப்ளைட் போய் பக்கத்து பில்டிங்கில் விழுந்துடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ரீசன் இந்த ஃப்ளைட் விழுந்ததுக்கான ஒரு காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கல, பெட்ரோல் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கல. அந்த டைமில் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அடைப்பு ஏற்படுது நம்மளோட 2 வீலரில். அடைப்பு ஏற்படும் போது நம்ம டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கிக்கர் அடிச்சு பார்த்தோம் ஆன் ஆகலைன்னா அப்போ நம்ம டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் வரும், பெட்ரோல் ஆன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆஃப்ல இருக்கு அப்படின்ற போனால்தான் அந்த வண்டி நின்றுச்சு. இன்ஜினுக்கு வந்துட்டு அந்த பெட்ரோல் சப்ளை போகாமல் இருந்தனால வண்டி நின்றுச்சு. ஸோ திரும்பியும் நம்ம பெட்ரோல் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் திரும்பியும் கிக் பண்ணி நம்ம திரும்பியும் நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதே சினாரியோ தான் அந்த ஃப்ளைட்டுக்குமே நடந்திருக்கு. நம்ம டிபார்ச்சர் டேக் ஆஃப் ஆகும்போது நமக்கு அது ரன் மோட்ல இருக்கணும், அப்போ தான் அந்த டீசல் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக டீசல் டேங்க்ல இருந்து அந்த இன்ஜினுக்கு போகும். பட் இவங்க கட் ஆஃப் மோட்ல வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டை எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே டீசல் போகிற அந்த ஒரு இன்ஜினுக்கு போகிற அந்த வழியில் ஒரு பிளாக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால ஃபர்தராக டீசல் டேங்க்ல இருந்து டீசல் இன்ஜினுக்கு போகலை. ஸோ இதுதான் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இந்த ஒரு பட்டனால தான் இந்த ஒரு ஃப்ளைட் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிச்சு. சரி, 2 பேருமே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், 2 பைலட்டுமே. இந்த 2 பைலட்டுமே இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா ஃப்ளைட் எடுக்கும்போது அப்படின்றது பார்க்கும்போது இந்த 2 பைலட் சைட்ல இருந்துமே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அதுவுமே பிளாக் பாக்ஸில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக எடுத்திருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் 2 பேரோட கான்வர்சேஷன் என்னவா இருக்குன்னா ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு. ஒரு பைலட் வந்துட்டு இன்னொரு பைலட் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த பட்டன் வந்து கட் ஆஃப்ல இருக்கு, ரன் மோட்ல தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டக்குன்னு இன்னொரு பைலட் யோசிக்காம நான் அதை மாற்றவே இல்லை, இருங்க நான் ரன் மோட்ல திரும்பி மாத்திரன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது இன்னொரு பைலட் மேடே மேடே மேடேன்னு 3 வாட்டி சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ல இந்த 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த ரன் மோட வந்துட்டு அந்த நேரத்தில் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஆன் பண்ணும்போது பெருசா அது டேக் ஆஃப் ஆகாம இருந்திருக்கு, இன்ஜின் வந்துட்டு ரன் ஆகாம இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ அதனால போயிட்டு கீழே விழுந்திருக்கு இந்த ஃப்ளைட். ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஒரு சிச்சுவேஷன் இப்போதைக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. பட் இதுல நமக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த 2 பைலட்டுமே ஏன் இதெல்லாம் கவனிக்கவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் யாருக்குமே இல்லை. ஏன்னா அந்த 2 பைலட்டுமே இப்போ உயிரோட இல்லை. ஸோ இதுக்கான ஒரு பதில் அவங்க 2 பேரும் சொன்னாதான் உண்டு. பட் எக்ஸாக்டா 2 பேரும் ஏன் அது கவனிக்கல, எப்படி அது கவனிக்காம இருந்தாங்கன்றது இன்னைக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. பட் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல 2 பேருமே பொறுத்த வரைக்கும் அது அந்த பட்டன் வந்துட்டு கட் ஆஃப் மோட்ல இருக்கிறது அப்போதான் 2 பேருமே கவனிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் அந்த 2 கான்வர்சேஷனுமே டக்குன்னு 2 பேர் ஷாக் ஆன ஒரு ரியாக்ஷனுமே தெரிஞ்சது. பட் உண்மையிலே இது ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா
2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அவங்க இருந்திருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு கேள்விக்கே பதில் ஒன்று அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரி, இப்போதைக்கு இந்த ஒரு பிளாக் பாக்ஸில் வந்துட்டு இதுதான் ரிப்போர்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸ் ரொம்ப டேமேஜாக தான் வந்துட்டு அது ரிகவரி பண்ணப்படுது. ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் இந்த 2 விஷயம் மட்டும்தான் இதை வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஏஐபினால. ஸோ இந்த ஒரு பிளாக் பாக்ஸை திரும்பியும் அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டடாக இன்னும் ஏதாச்சும் இதுக்குள்ளே வந்துட்டு ரெக்கார்டிங் இருக்கா, ரெக்கார்டு ஏதாச்சும் எடுக்க முடியுதா அப்படின்றது அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லையுமே எடுப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்த ஒரு மாதத்தில் மக்களுக்கு என்ன ரீசன் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் இப்போதைக்கு இந்த 2 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாவும் மேபி நிறைய ரிப்போர்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த ஒரு முக்கியமான ஒரு பட்டனை வந்துட்டு யாராச்சும் கைப்பட்டு கூட வந்துட்டு டக்குன்னு அந்த பட்டன் ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகலாம் இல்லையா? ஸோ ஏன்னா பட்டன்ன்ற பட்சத்தில் சும்மா லைட்டாக தட்டினா கூட மேபி ஆன் ஆகலாம், ஆஃப் ஆகலாம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேரால் எழுப்பப்படுது. பட் இந்த ஒரு பட்டன் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பட்டன். கிட்டத்தட்ட ஒரு டீசல் டேங்குக்கும் ஒரு இன்ஜினுக்கும் சப்ளை கொடுக்குற அந்த டீசலோட முக்கியமான பட்டனே இது இருக்கிறதுனால இது ரொம்ப சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆன் ஆஃப்ல வந்துட்டு பண்ற மாதிரி டிசைனே கிடையாதாங்க. இந்த ஒரு பட்டனில் வந்துட்டு மேனுவல் லாக்கிங் இருக்கு. அதாவது நீங்கள் ரன் மோடு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த லாக்கை எடுத்தால் தான் நீங்கள் திரும்பி கட் ஆஃப் மோடுக்கு நீங்கள் திரும்பி அதை மாற்ற முடியும். அதே போல் நீங்கள் கட் ஆஃப் மோடில் அந்த பட்டன் இருக்குது அப்படின்றப்போ திரும்பி அதை மேனுவல் லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா திரும்பி நீங்கள் ரன் மோடில் சும்மா கை தட்டினாலும் அது மேலே ரன் மோடுக்கு மாறாது. திரும்பியும் நீங்கள் அந்த கட் ஆஃப் மோடில் இருக்கிற லாக்கை எடுத்தால் தான் நீங்கள் ரன் மோடுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பட்டன் ரொம்ப ஸ்பெஷலான பட்டன் இருக்கும்போது இதில் இன்டர்லாக்கிங் அப்படின்ற ஒரு மேனுவல் லாக்கிங்கும் இருக்கிறதுனால இது கைப்பட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துமே டீட்டெயிலாக அந்த ஏவியேஷன் தரப்புல இருந்துமே சொல்லப்பட்டுச்சு. ஸோ இது தவறுதலா ஆனோ ஆஃபோ ஆகியிருக்கலாம்ன்றது சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு பட்டன் தான் இது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு பட்டனை சும்மா சாதாரணமாக நம்ம ஃபேன் பட்டன் ஆன் பண்ண மாதிரி ஆன் ஆஃப்ன்ற மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரு விரலெல்லாம். அது தனியாக ஒரு ப்ரொசீஜரு, ஒரு லாக், மேனுவல் லாக் வச்சு தான் அதை ஆன் ஆஃபே பண்ண முடியும். பட் அதுக்கான ஒரு வாய்ப்புமே இதில் நம்ம சாதாரணமாக இதை கைப்பற்று கொண்டு கூட சொல்லிட்டு கடந்து போகிற ஒரு விஷயமா கூட இந்த பட்டனில் கிடையாது. பட் இதோட தொடர்ச்சியாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கிற நியூஸ் என்னால் படிக்க முடிஞ்சது. என்ன அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். போயிங் வந்துட்டு 737 ஃப்ளைட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டி லாக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த லாக்கிங் சிஸ்டம் தான் இந்த கட் ஆஃப் மோடுக்கும் ப்ளஸ் ரன் மோடுக்கும் இருக்கிற இந்த ஃபால்ட்டி லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டமில் மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் இருக்குது. இந்த ஒரு ஃபால்ட்டை ஃபர்தராக வந்துட்டு இவங்க இதை ரீசெட் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால இந்த பட்டனில் இருக்கிற பிரச்சனை முதல்ல கவனிக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டமில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை ஃபர்தராக வந்துட்டு போயிங்கும் பெருசாக கவனிக்கல. இல்லைனா அந்த ஒரு போயிங் ஃப்ளைட்டை வாங்குற ஏர் இந்தியாவோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரைவேட் செக்டர் கம்பெனியோ இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டமை அவங்க வந்துட்டு புஷ் பண்ணி இதுக்கான வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவான ஒரு சில ஐடியாக்களை சொல்லியிருக்கலாம், சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். பட் இதை எதுவுமே பண்ணாமல் சரி ஃபால்ட்டாக தானே இருக்குது, அது ஒன்றும் சரியாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைனர் பிரச்சனையை அது பார்த்ததுனால தான் இன்னைக்கு மேஜர் பிரச்சனையாக இது மாறி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் யாருக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு, இது யாரெல்லாம் பொறுப்பேற்பாங்க அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 2 பைலட்ஸுமே 240 பேரோட கொண்டு போகிற இந்த ஃப்ளைட்டு இது எல்லாத்தையுமே கவனிக்காமல் எடுத்துகிட்டு போனாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, இது அவங்களும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இந்த போயிங்கில் ஆல்ரெடி இந்த லாக்கிங் சிஸ்டம் ஒரு ஃபால்ட்டாக இருக்குன்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. அப்போது இந்த போயிங்கில் இருக்கிறவங்க இதை மேஜராக இந்த பிரச்சனை எடுத்திருந்தாங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு அடுத்தடுத்து உருவாக்குறவங்க போயிங்கில் நல்ல ஒரு லாக்கிங் சிஸ்டம் வச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே ஆகியிருக்காது. ஃபால்ட்டான லாக்கிங் சிஸ்டம் ஏர் இந்தியாவிலுமே பொருத்தி இருந்ததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை. ஸோ இதனால போயிங்குமே அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பெருசாக எடுத்துக்கலையா அப்படின்றது அவங்களுக்குமே இதில் ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. அதே போல் ஏர் இந்தியா போயிங் கிட்டேருந்து ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க. பட் ஃப்ளைட்டை வாங்கினவங்க இதில் எல்லாமே சரியாக இருக்கா, இந்த லாக்கிங் சிஸ்டம் ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, திரும்பி நம்ம வாங்கின ஃப்ளைட்லேயே அதே லாக்கிங் சிஸ்டம் இருக்கு, இதை உடனடியாக மாற்ற சொல்லி போயிங்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏர் இந்தியாவில் இவ்வளோ பெரிய கிராஷ் நடந்திருக்காது. ஸோ இதில் ஏர் இந்தியாவுமே ஒரு இன்டைரக்ட் ரீசனாக இதில் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பைலட்ஸ், போயிங் அந்த ஃப்ளைட்டை உருவாக்கின போயிங் கம்பெனி, அந்த ஃப்ளைட்டை வாங்கின ஏர் இந்தியா அப்படின்றது சொல்லப்படுற ஏவியேஷன் கம்பெனி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு பட்டனை அவங்க அசால்ட்டாக விட்டதுனால இன்னைக்கு 260 பேரோட வாழ்க்கை லாஸ் ஆகியிருக்குன்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா இதுதான் ஒரு முதற்கட்ட ஒரு ரிப்போர்ட்டாக நேற்றுக்கு வந்துட்டு ஏஐபி கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட்டாக. இதுக்கப்புறமா இது அமெரிக்காவுக்கு போய்ட்டு இன்னும் ஃபர்தரான ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன வருதுன்றது ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்ததும் ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்றது உங்களுக்கு நான் அப் டு டேட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த ஏர் இந்தியா எப்படி தான் ஆயிடுச்சு, இந்த இவ்வளோ பெரிய கிராஷ் அப்படின்றது இன்னும் வரைக்கும் யாராச்சும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே மற்றவங்களுக்கு இந்த வீடியோ அதிக அளவில் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லையும் பண்ணிக்கோங்க. இந்த 260 பேர் இறந்ததுக்கான ஒரு காரணம் ஒரு பட்டன் அப்படின்றப்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கோவமாவது வந்திருக்கும். அந்த
உங்களோட கோவத்தோட வெளிப்பாடு என்னோட கமெண்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அலட்சியம் யாரோட பொறுப்பில் இது இருக்கும் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.